அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். இப்போ சம்மர் ஆரம்பிச்சாச்சு. சம்மர் ஆரம்பிச்சதும் நிறைய பேருக்கு என்னன்னா, ஐயோ வேர்த்து கொட்டிட்டு வேலை பண்ண முடியல, அப்புறம் ரொம்ப கம்ப்ளைண்ட்ஸ் ஆரம்பிச்சிட்டுன்னா நமக்கே ஹெல்த்து சரியாக இருக்காது கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தால். அந்த சம்மர் ஹீட் அண்ட் சம்மர் இதை எப்படி அதை சமாளிக்கலாங்கிறது தான் இந்த மாதிரி ரெசிபீஸ் சிம்பிளாக ஈஸியாக. இன்றைக்கி பூசணிக்காய் இதெல்லாம் போட்டு பண்ணுற ரெசிபீஸ் ரொம்ப நல்லது சம்மரில். ஏன்னா வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தி, நேச்சுரலாக ஹைட்ரேட் ஆகிடும் பாடி. ஸோ இந்த மாதிரி இது பூசணிக்காய், வாழைக்காய் அண்ட் முருங்கைக்காய். இன்றைக்கி என்ன ரெசிபின்னா ரசக்காளன். இது கேரளாவில் ரொம்ப பாப்புலர், குருவாயூர்லலாம் ரொம்ப பாப்புலர். இது இந்த அடிக்கடி எங்கள் வீட்லேயும் பண்ணுவோம். ஸோ இதில் மோர், கொஞ்சமாக புளி அண்ட் நிறைய பூசணிக்காய். ஸோ இதுக்கு வறுக்க வேண்டிய சாமான் என்னென்னா, இது நான் வறுத்து வச்சுருக்கேன். பட் வறுக்க வேண்டியது என்னென்னா, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி, பச்சை அரிசி, புழுங்கல் அரிசி எடுக்கப்படாது, டேஸ்ட்டே மாறி போயிடும். பச்சரிசி 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், மிளகு கொஞ்சம் 1/4 டீஸ்பூன், 2 மிளகா வத்தல், இந்த தேங்காயோட 1 பச்சை மிளகா. ஸோ இதெல்லாம் வறுக்கணும். வறுத்தா இந்த மாதிரி ஆகும். இந்த அரிசி பொரிஞ்சு செவக்கப்படாது, பட் பொரிஞ்சு வரணும், மெந்திய வாசனையும் வரும். ஸோ இது ஆறின அப்புறம் இதுவும் தேங்காய் அண்ட் மிளகா, பச்சை மிளகா வச்சு அரைக்கணும். அப்புறம் இங்கே இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் நான். கொஞ்சமாக புளி போகும், பிகாஸ் நம்ம மோர் விடுறோம். அதில் இந்த அளவு டம்ளர், 1.5 டம்ளர் தண்ணி விட்டு புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன். இங்கே இதில் உப்பும் இது மஞ்சப்பொடியும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ உப்பு மஞ்சப்பொடி போட்டு கொதிச்சுட்டுருக்கு. இப்போ எல்லா காயும் சேர்த்தி போட்டுடலாம். இல்லை, நான் இந்த 3 காய் தான் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கத்திரிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் வெந்தப்புறம் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை இப்போ அரைச்ச அப்புறம் கடைசியில் மோரை விட்டு இறக்கணும். இந்த மாதிரி மோர், தயிர் விட்ட ரெசிபீஸ் சம்மருக்கு ரொம்ப நல்லது. அண்டு நேச்சுரலாக பாடி கூலாகும், நமக்கு நல்லா இருக்கும், ஒரு மாதிரி ஹெல்த் நல்லா இருக்கும். அண்டு சம்மருக்கு ஏற்ற மாதிரி இந்த வெஜிடபிள்ஸு, இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மெந்தியமும் கூலிங். அதே டைமில் இந்த பெப்பர் ஒரு பேலன்சிங் ஃபேக்டர். ரொம்ப கூலாகிடுச்சுன்னா கஷ்டங்கிறதுனால இயற்கையாகவே இது ரெண்டும் காம்பினேஷன் ரொம்ப நல்ல காம்பினேஷன். திக்கனிங்க்கு இதில் பருப்பு கிடையாது. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, இதில் பருப்பு கிடையாது. ஸோ ஒரு மாதிரி லைட்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்னொரு பருப்பு ஐட்டம் டிஷ் ஏதாவது பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கோசம்பரி பண்ணியிருக்கேன். பாசிப்பருப்பை ஊற வச்சு லைட்டாக குக்கும்பரை ஸ்டீம் பண்ணி சில் பண்ணி, அதுவும் ப்ளஸ் ஸ்ரீகண்ட் அண்ட் வாழைத்தண்டு கறி. ஸோ வாழைத்தண்டு என்னென்னா பொறுத்துவல், அது வேக வச்சுட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் போட்டால் அது ஒரு சாலட் மாதிரி இருக்கும். அதுலேயும் ஃபைபர் அண்ட் வாட்டர் கண்டென்ட். ஸோ இந்த மாதிரி 3 ஈஸி டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் சீக்கிரம் வேகிற மாதிரி காய்கறிகள் வாங்கி அதை சீக்கிரமே சமைச்சு வச்சா இதெல்லாம் ஆறி போனால் கூட சாப்பிட்லாம், சூடாக இருக்கணும்னே கிடையாது. ப்ளஸ் ஈஸி க்ளோதிங், ஒரு மாதிரி சம்மர் காட்டன் ட்ரெஸ்ஸு, சல்வார், சாரி, அந்த மாதிரி ஈஸியாக. அண்ட் வேலை வீட்டு வேலையை ரொம்ப அந்த டைம் பவுண்டாக இது பண்ணணும், அது பண்ணணும், அது பண்ணணும்னு ஹாரஸ் ஆகாதிக்கு அப்பப்போ ஒரு ஸ்பாட் க்ளீனிங் பண்ணிட்டா கூட போகிறோம் சம்மரில். பிகாஸ் சம்மர் ஹாட்டாக இருக்கிறதுனால நம்மளும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸ்பாட் க்ளீனிங்கிறது எங்கெங்கே உங்களுக்கு அழுக்கு தெரியறதோ அந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணி இது பண்ணுங்க. இந்த பாத்ரூம் இதெல்லாம் குளிக்கிறதையே கொஞ்சம் இந்த வினிகரை போட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக. இந்த மாதிரி 3 ஈஸி டிப்ஸ் ஃபார் சம்மர் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா சம்மர் ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். இது அப்புறம் வெந்தப்புறம் காட்டுறேன். ஸோ இப்போ காய் நல்லா வெந்தாச்சு. முருங்கைக்காய், வாழைக்காய் அண்ட் பூசணிக்காய். இப்போ 1 ஸ்பூன் வெல்லம் போட்டுக்கிறேன் நான். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேண்டான்னா போடாதீங்க, பட் எனக்கு பிடிக்கும், போட்டுக்கிறேன். அது ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணும் டேஸ்ட்டை இந்த மோரை விட்டு ஒன்று. இது அந்த வெந்தயம், அரிசி,
மிளகா வத்தல், அரைச்ச விழுது. ஸோ இந்த மாதிரி நைஸாக அரைச்சிருக்கேன்னா முன்னெல்லாம் அம்மியில் தான் அரைப்போம் இதை. ஸோ அம்மியில் அரைக்கிறத கொஞ்சம் கூட வேஸ்ட்டே ஆகாது. ஏன்னா அந்த அரைச்சுட்டு அந்த விழுது திக்காக வரதுனால அதை போட்டு உருட்டி எடுத்து எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாதிக்கு எடுத்துகிட்டு கடைசியில் கொஞ்சம் தண்ணியை தெளித்து அது ஒரு கிண்ணம் இருக்கும், அதில் வழித்து எடுத்துருவோம். இப்போ மிக்சியில் வந்து அதே மாதிரி நீங்கள் வேஸ்ட் பண்ணாதிக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து கடைசியில் கொட்டி எடுத்துடலாம். ஸோ இதில் வந்து இப்போ வெல்லம், உப்பு எல்லாமே இருக்குது. இப்போ லாஸ்ட்டில் மோர். ஸோ மோர் வந்து ஒரு 1/4 கப்பு தயிருக்கு நீங்கள் 3/4 கப்பு தண்ணியை விட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். கட்டி தயிராக விடக்கூடாது, அது ஒரு மாதிரி திரிஞ்சு போயிடும். ஸோ இந்த மோரை விட்டுவிட்டு ஆஃப் பண்ணிவிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தாளிச்சு கொட்டை, கொஞ்சம் கடுகு, கடுகு வெடிச்சதும் மிளகா வத்தல் அண்ட் கருவேப்பிலை. கருவேப்பிலை இதுலேயும் போட்டுக்கலாம், கொஞ்சம் தாளிச்சும் கொட்டலாம். ஸோ ரசக்காலன் ரெடி. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் அப்படியே விட்டு வச்சதுன்னா கொஞ்சம் திக்காயிடும், பிகாஸ் அரிசி அதில் அரைஞ்சிருக்கிறதுனால. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். தேங்காய் போட்டப்புறம் இது போட்டப்புறம், பிகாஸ் எல்லாத்தையுமே வறுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி வெள்ளை பூசணிக்காய் வச்சு நிறைய ஐட்டம்ஸ் பண்ணலாம். அண்டு வெள்ளை பூசணிக்காயில் வந்து எல்லா கால்சியம், பொட்டாசியம் எல்லாம் இருக்குது, சால்ட்ஸு, மினரல்ஸ் எல்லாம். அதை தவிர வெள்ளை பூசணிக்காயில் L-tryptophan ஒரு அமினோ ஆசிட் இருக்குது. அது வந்து இட்ஸ் நாட் ப்ரொடியூஸ் பை த பாடி அண்ட் அது வந்து ஆன்டி டிப்ரெசன்ட்டுங்கிறார். ஸோ சம்மர்லேயும் வந்து நீங்கள் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருக்கலாம், சம்மரெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு. இதை அப்புறம் நான் வந்து டேபிளில் செட் பண்ண அப்புறம் காட்டுறேன். ஸோ இன்னைக்கு சம்மர் மெனு வந்து ரசக்காலன் இப்போ காட்டினது. இது வந்து ஒரு தக்காளி அண்ட் வெங்காயம் கொட்ஸு. இது வந்து பாசிப்பருப்பும் குக்கும்பரும் லைட்டாக ஸ்டீம் பண்ணி விட்டு சில் பண்ணி வெறும் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிருக்கேன். ஹாட் ரைஸ். இது வாழைத்தண்டு வேக வச்சுட்டு கொஞ்சம் தாளித்து கொட்டி தேங்காயும் மிளகா வற்றணும். இது மோர் பானையில். இது ஸ்ரீகண்ட் வித் பாதாம். ஸோ இந்த ரெசிபி ஆல்ரெடி நான் காட்டியிருக்கேன், ஸ்ரீகண்ட் எப்படி பண்ணுறதுன்னு. அண்ட் இது ஆற்றுல பண்ணின வடா. ஸோ இந்த மாதிரி லைட்டாக, சிம்பிளாக, ஈஸியாக, சீக்கிரம் பண்ண முடியாத மாதிரி டிஷ்ஷஸ் பண்ணினா நல்லது. ஸோ என்னோடய சம்மர் டிப்ஸ் வந்து 3 ஈஸி டிப்ஸு. ஒன்று ஏர்லி குக்கிங், ஈஸி குக்கிங், ஈஸியாக குக் பண்ணுற வெஜிடபிள்ஸ். இன்னொன்று வந்து லைட்டன் யுவர் ஒர்க் லோட். ஸோ ஈஸியாக வேக்யூம் பண்ணி க்ளீன் பண்ணி ஒரு ஸ்பாட் க்ளீனிங் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி ஈஸி ட்ரெஸ்ஸிங், லைட் கேஷுவல் சம்மர் க்ளோத்ஸ் அண்ட் என்ஜாய் த சம்மர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. Thanks for watching the video.